Hello friends, welcome back to our channel Cook with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு டேஸ்டியான சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் மல்டி பர்பஸ் ஏர் ஃப்ரையர் பிளஸ் அவன்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1/2 கப் அளவுக்கான பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்திருக்கேன். இது கூடவே 3 முட்டை, அதுக்கப்புறமா ஒரு 300 கிராம் அளவுக்கான சுகரை நல்லா பவுடர் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். 185 கிராம் அளவுக்கான மைதா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான பட்டர், டேபிள் ஸ்பூன் அளவுக்கான பட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல்ல தயிர் யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம கேக்ல தயிர் சேர்க்கும் பொழுது கேக் நல்லா சாஃப்டா மாய்ஸ்சரா இருக்கும். நீங்க எந்த ஒரு சின்ன கப்பால தயிர் எடுத்துக்கீங்களோ அதே சின்ன கப்பால எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்திருக்க இந்த ஒரு எண்ணெயில எந்த ஒரு வாசனையும் வரக்கூடாது. நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட நீங்க இது சாக்லேட் கேக் அப்படிங்கறதுனால ஒரு 50 கிராம் அளவுக்கான கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்காக எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் நான் சேர்க்க போறேன். இது கூடவே ஒரு கொஞ்சமான அளவுக்கு உப்பு, 1.5 அதாவது 1.5 டீஸ்பூன் அளவுக்கான பேக்கிங் பவுடர், அதில பாதி அளவுக்கான பேக்கிங் சோடா. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 3 முட்டையை நல்லா உடைச்சிட்டு எடுத்துக்க போறோம். சோ இப்போ இந்த எக்கை நல்லா நம்ம பீட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க நல்லா எக்கை பீட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தயிரை நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த மாதிரி நான் ஒரு சின்ன பவுல் அளவுக்கான தயிரை நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆயிலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிட்டு நீங்க பீட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வயர் விஸ்க் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1/2 கப் அளவுக்கான பாலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்ச பால். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க நல்லா இதை பீட் பண்ணிட்டு எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான பட்டர் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்க்கிறேன். நீங்க கம்ப்ளீட்டாவும் ஆயில் சேர்த்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பட்டரும் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரை நமக்கு கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன். பட்டர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க பட்டரையும்.
மாதிரி நீங்க பீட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மாவை இது கூட நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய கட்டி எல்லாமே நமக்கு தனியா வரும். கட்டி இது கூட சேர்த்தோம் அப்படின்னா கேக் நல்லா ஃப்ளஃபியா வராது. ஸோ நம்ம இதை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் நல்ல ஒரு ஜலிக்கிறதை யூஸ் பண்ணி ஜலிச்சுட்டு எடுத்துக்க போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 185 கிராம் அளவுக்கான மைதா மாவு, இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 300 கிராம் அளவுக்கான பவுடர் பண்ண சுகரை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுடர் சுகரையும் நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 50 கிராம் அளவுக்கான கொக்கோ பவுடரையும் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொக்கோ பவுடரை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1.5 ஸ்பூன் அளவுக்கான பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுல பாதி அளவுக்கான பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய உப்பு அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 1 பிஞ்ச் அளவுக்கான உப்பு தான் நான் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கான வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ நல்ல ஒரு டேஸ்டியான சாக்லேட் கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து அந்த சைடு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் டின்ல நான் பட்டர் தடவிட்டு இது கூட நான் பேக்கிங் பேப்பர் இந்த மாதிரி ஒட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சைட் ஸ்லீவ் போடும் பொழுது உங்களுக்கு கேக் நல்லா ஒட்டாம ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கேக் மிக்ஸை இதில் மாற்றிக்கலாம். ஸோ கேக் மிக்ஸை நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதில் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ்லாம் போகணும் அப்படிங்கிறனால நம்ம கீழே நல்லா டேப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது கூட நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவருக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் இது கூட பிஸ்தா, கேஷ்யூஸ், பாதாம் அப்புறம் ட்ரை கிரேப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு பார்க்கவே.
நீங்கள் இதை அவனில் ஒரு 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேக்கை வச்சுட்டு அதே டெம்பரேச்சர் 175 டிகிரி செல்சியஸில் அதே டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் 35 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். நல்ல ஒரு ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆகிடும். வாங்க அதை போய் பண்ணிடலாம். நான் வந்துட்டு மல்டி பர்பஸ் ஏர் ஃப்ரையர் அவன் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அவன்லேயும் இதை செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 175 டிகிரி செல்சியஸில் வச்சு இதை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நூற்றி 75 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நான் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கேக்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம டெம்பரேச்சர் அதே மாதிரி 175 டிகிரி செல்சியஸ் வச்சுக்க போகிறோம். 35 நிமிஷம் நம்ம டைமிங் செட் பண்ணிக்க போகிறோம். டிகிரி 175 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷம் நான் டைமிங் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் ஆகட்டும். பேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா பேக் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டியான சாக்லேட் கேக்கை நம்ம 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக வச்சுட்டு எடுத்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து சூப்பராகவே வந்திருக்குங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்க்கவே. ஸோ இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான லுக்காக மேலே ரிச் ஃப்ளேவரை கொடுக்கக்கூடிய நட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். வாங்க இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பார்க்கவே நல்லா ஸ்பாஞ்சியான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான இந்த ஒரு சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அசத்தலான ரெசிபிஸோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.